காமராஜர் அறக்கட்டளையில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இல்லை என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளவேன் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் சிவப்பிரியனிடம் அவர் தெரிவித்ததை இப்போது பார்க்கலாம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை வைப்போம். ஐயா, உங்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது, ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதற்கான உங்களுடைய விளக்கம் என்ன? என் மீது சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, என் மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்கு என்பது 1% கூட அந்த வழக்கில் உண்மை கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த வழக்கு போடப்பட்டிருக்கின்றது. அது யாரால் போடப்பட்டது, யாரால் தூண்டிவிடப்பட்டது என்பதெல்லாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் சேர்ந்து இந்த வழக்கை வேண்டுமென்றே என் மேல் போடுவதற்காக சில பேரை தூண்டிவிட்டு இருக்கின்றார்கள். நானும் இதை சட்ட ரீதியாக எப்படி சந்திக்க வேண்டுமோ அப்படி சந்திப்பேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதாவும் உங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒரு வழக்கை தொடர வேண்டிய அவசியம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது நீங்கள் ஜெயலலிதாவை தான் கேட்க வேண்டும், அல்லது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற தலைவர்களை தான் கேட்க வேண்டும். என்ன நோக்கம் என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொரு கேள்வி, ஜெயலலிதா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் திரு இளங்கோவன் அவர்கள் மறைமுகமாக தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டுள்ளார், அதனால் அவர் மீதான போராட்டங்களை நடத்த வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீங்கள் மறைமுகமாகவும் இல்லை, வெளிப்படையாகவும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் யாரையும் தனிப்பட்ட முறையில் கொச்சைப்படுத்த வேண்டும் என்பது என் நோக்கம் கிடையாது. அதை நான் செய்ய மாட்டேன். நான் சொன்னதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவும் கள்ள உறவு இருக்கின்றது, கள்ள காதல் இருக்கிறது என்றுதான் நான் சொன்னேன். அதை அவர்கள் 3-4 நாட்களுக்கு பிறகு அவர்களே நான் சொன்னதை வேறு விதமாக திசை திருப்பி விட்டு என்னை அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன். ஜெயலலிதா அவர்கள் இளங்கோவனை எதிர்த்து யாரும் போராட்டம் செய்யக்கூடாது, நீங்கள் எல்லாம் அறவழியில் போராட்டம் செய்தீர்கள் என்று சொன்னார்கள். நான் ஜெயலலிதாவை கேட்க விரும்புவது, கொடும்பாவி கொளுத்துவது அறவழியா, அல்லது 3 கல்லூரி மாணவிகளை பஸ்ஸில் போட்டு உயிரோடு கொளுத்துவது அறவழியா என்பதை ஜெயலலிதா சொல்ல வேண்டும். இருந்தாலும் போராட்டம் வேண்டாம் என்று ஜெயலலிதா சொல்லியிருக்கின்றார். அதே போல் நானும் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா காங்கிரஸ்காரர்களுக்கும் ஜெயலலிதாவை எதிர்த்து நடத்துகின்ற போராட்டங்களை இனிமேல் தொடர வேண்டாம், அதை நிறுத்தி விடுங்கள் என்று நானும் சொல்லியிருக்கின்றேன். வழக்கு பொறுத்து நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினீர்கள். அவர்கள் உங்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கினார்கள். இந்த நிபந்தனை ஜாமீனை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதை பற்றி இன்னும் ஆலோசிக்கவில்லை. இல்லை, என்னை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் கோர்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றதோ அதை சட்ட ரீதியாக எப்படி சந்திக்க வேண்டுமோ அப்படி சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒன்றை நான் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னை பொறுத்தவரையில் தலைமறைவாக போய்விட்டேன் என்பதெல்லாம் முழுக்க போய் நான் இங்கே தான் இருக்கின்றேன். என்னுடைய அன்றாட வேலைகளை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். கடைசி கேள்வி, உங்களிடம் அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஏதாவது விளக்கம் கேட்டார்களா? இந்த விவகாரம் குறித்து உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள புகார் அல்லது நீங்கள் பேசிய அந்த விவகாரங்களை பற்றி ஏதாவது விளக்கம் யாராவது உங்கள் தலைவர்கள் கேட்டார்? என்னை பொறுத்தவரையில் யாரும் என்னை விளக்கம் கேட்கவில்லை. இருந்தாலும் என்ன நடந்தது என்பதை நான் எல்லோருக்கும் சொல்லி இருக்கின்றேன். என்னை இதற்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று AICCயில் இருக்கின்ற எந்த தலைவரும் கேட்கவில்லை. ஆனால் நடந்தவைகளை நான் சொல்லியிருக்கின்றேன். நடந்தவைகள் அவர்களுக்கும் தெரியும். ஏனென்றால் பத்திரிகைகளில் அதை பற்றி விரிவான செய்திகள் டெல்லியிலும் வந்திருக்கின்றது. எங்களிடம் பேசியதற்கு நன்றி. நம்முடைய இணைந்தவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியைச் சேர்ந்த திரு EVKS இளங்கோவன் அவர்கள். அவர் தான் ஜெயலலிதாவை பற்றி எந்த ஒரு கருத்தும் சொல்லவில்லை என்றும், அது மட்டுமல்லாமல் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள வழக்குகள் அனைத்தும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் சுமத்தப்பட்டிருக்கிறது என்று ஆணித்தரமாக கூறுகிறார். சிவப்பிரியன், நியூஸ் 7 தமிழ், புதுடெல்லி.